லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஜான்வியை எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் என் பொண்டாட்டி வந்துட்டியா ஜான்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை மாட்டி விட பார்த்துருப்போம் இந்த சைக்கோ பைய. உடனே இந்த ஆண்டியும் என்ன சொல்ற விராஜ், இவ சியா இவ ஒன்றும் ஜான்வி கிடையாது அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும் என்னோட ஜான்வி எனக்கு தெரியாதா, இவ என் பொண்டாட்டி தான். நீ வந்துட்டியா ஜான்வி, நீ இத்தனை நாளா என் கூடவே இருந்திருக்க, ஆனா என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியல பாரு, இப்ப எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த அம்மாவும் கோவப்பட்டுட்டு, இந்த வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இப்ப நீ வந்து என்னோட மருமகளை ஜான்வின்னு சொல்லிட்டு இருக்க, என்னதான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்றான், நீ சொல்றத நாங்க எப்படி நம்ப முடியும், உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இவதான் அவன் பொண்டாட்டிங்கிறதுக்கு. ஆனா சியா எல்லா ப்ரூஃபையுமே எங்க முன்னாடி காமிச்சிட்டா, சோ அதனால அவ மேல எந்த சந்தேகமும் இல்ல, இப்ப நீ தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இந்த பையில என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் ரூமுக்கு ராகுவும் சியா வந்துடுறாங்க. அப்ப நம்ம ராகுவோட ஷர்ட்ல வந்து ரத்தமா இருக்கு, சோ அதனால ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும், இந்தாங்க இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறா. அவனுக்கு தான் அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ அதனால அவனால இதெல்லாம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறான், அவனுக்கு வலிக்குது. உடனே நம்ம ஹீரோயினி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அவனுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவனோட ஷர்ட்டை கண்ணை முடிக்கிட்டே பட்டன்லாம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் பட்டன் வரைக்கும் போட்டுட்டு இருக்கா போல. என்ன பண்ற நீ, கண்ணை திறந்து பாரு, எனக்கு ஷர்ட்டை நீ போட்டு விட்டுட்ட அப்படின்னு சொன்னதும், ஓ சாரி அப்படின்னு சொன்னதும், சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. அந்த எடுபடியும் புலம்பிட்டே இருக்கான். எப்படி தான் சார் இப்போ நிரூபிக்க போறீங்க, அவங்க தான் அவங்க பொண்டாட்டின்னு, ஒரு ஆதாரம் கூட இல்லாம எல்லாத்தையும் விட்டு வைக்காம எடுத்துட்டு போயிட்டாங்களே. சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நீங்க ஏன் வந்து உங்க வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சிருந்தீங்களே தெரியாம, அதையே கொண்டு போய் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவனோட கண்ணத்துல அரைஞ்சுவிட்டு, ஏண்டா இதுக்காக நான் என்னோட பொண்டாட்டியோட பிரைவசியை எல்லாருக்கும் முன்னாடி போய் காமிக்கணுமா, ஸ்டூபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த நேரத்துல யாரு வந்திருப்பான்னு கேட்டா, போய் ஓபன் பண்ணடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே மணாலியில இவனோட ஆபீஸ்ல அப்புறம் வந்து இவன் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப இவங்களை வச்சுதான் நம்ம ஜான்வி வந்து இவனோட பொண்டாட்டிங்கிறத நிரூபிக்க போறான் போல. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே அவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டு போன் புக் எடுத்து வச்சுக்கிட்டு அவனோட எம்ப்ளாயி ஒவ்வொருத்தவங்க பேரா நம்ம ஜான்வி சொல்ல சொல்ல இவனும் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்கான். ஒவ்வொருத்தவங்களா கால் பண்ணி கேட்கும் போது அவங்க இல்ல, அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து மிஸ்டர் மல்ஹோத்ராக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு கால் பண்ணா அந்த ஆள் ஃபோன் அட்டன் பண்றாரு. நீங்க மல்ஹோத்ராவான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு. அப்ப பின்னாடி பார்த்தா அம்மாவோட குரல் கேக்குது, வாங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டான், அப்ப வெளியே தான் எல்லாரும் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா மொத்த போல இங்கே வந்து நிக்குது. இந்த பையன் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இதுல யாரு மல்ஹோத்ரான்னு கேட்டா அந்த உட்காந்துருக்காருல அவர் தானே சொல்றா. சரி வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானே, நம்ம அவங்க நம்பரை கண்டுபிடிக்கிற இந்த நேரத்துல அவங்க எல்லாரையும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினியும் அவங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மல்ஹோத்ராக்கு இவளே கால் பண்றா. கால் பண்ணி, மிஸ்டர் மல்ஹோத்ரா நான் வந்து இப்ப பேசுறத மட்டும் கேட்டுக்கங்க, நீங்க அதுக்கு எதுவும் பதிலுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, மட்டும் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றா. சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்கிறாரு. நான் தான் ஜான்வி பேசுறேன் அப்படின்னு சொல்றா. ஜான் சொல்லிட்டு வாய் எடுக்கிறாரு. இல்ல பேரை சொல்லிடாதீங்க, எதுவும் அங்க எதுவுமே பேசிடாதீங்க, அதுவும் விராஜ் டோப்ராலுக்கு முன்னாடி எதுவுமே பேசிடாதீங்க, ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க வந்து பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே மேல வந்துருங்க, நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு இவரும் வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. இந்த பையன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான், இவர் எங்க இந்த நேரத்துல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே வாஷ்ரூமை தேடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவரை பிடிச்சி இழுத்துறான். நம்ம ஜான்வியை பார்த்துட்டு அப்படியே அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஜான்வி மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா நான் வந்து உயிரோட தான் இருக்கேன், ப்ளீஸ் நான் வந்து இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க விராஜ் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, அவன் நான் தான் அவனோட பொண்டாட்டி நிரூபிக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்கான், அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்கு தெரியும் உங்களே அவன் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும், அப்படிப்பட்டவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ தான் இறந்து போயிட்டியம்மா, நீ எப்படிமா உயிரோட வந்த அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் சும்மா நாடகம் தான், அப்படி இறந்து போன மாதிரி நான் அவன் முன்னாடி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன உங்க பொண்ணா நினைச்சு இந்த உதவியை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவரும் தன்னோட பொண்ணை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட பொண்ணு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான காரணமே அந்த விராஜ் தான். இப்படிலாம் இங்க பேசிட்டு இருக்கும் போது ராகுசியா எங்க போனாங்க, அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா, ரூம்ல போய் பார்த்தேன் அவங்க அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீ கால் பண்ணி வர சொல்லு ராகுவா அப்படின்னு சொன்னதும் இவளும் கால் பண்றா. கால் எடுத்தோடனே என்ன நீ சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீ எங்க போன, ஒன்னேசியாவே வீட்டுல ஆளையே காணவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அது வந்து நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருந்தோம், இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி கிட்டையும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பையன் இதெல்லாம் கேட்டுவிட்டு உஷாராயிட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இருங்க நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல போயிட்டு அந்த மிஸ்டர் மல்ஹோத்ராவை தேடுறதுக்கு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி யாரையுமே காணோம். அவரும் மட்டும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராரு. உங்களுக்கு இப்பதான் பாத்ரூம் வருமா, வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினி அதே இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால ஜன்னல் வழியா குதிச்சு இவங்க வந்து வெளியே வர மாதிரி ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவனும் சொல்றான், இவங்க எல்லாரும் என் கூட வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் அப்புறம் எம்ப்ளாய்
எம்ப்ளாயி. இவங்க எல்லாருக்குமே தெரியும் என் பொண்டாட்டி யாருன்னு கேட்டா, அவங்க எல்லாருமே நம்ம ஜான்விய பார்த்தா அடுத்த செகண்டே வந்து அதிர்ச்சியில அப்படியே எழுந்திருச்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் வேற சும்மா இருக்காம, "ஜான்வி மேடம் நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்களும், "மேம் நீங்களா?" அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இந்த ஆன்ட்டியும், "என்ன நடக்குது சியா? நீ தானே சொன்ன நீ சியான்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எல்லாரும் உன்ன ஜான்வின்னு சொல்லிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொன்னா, அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. "நான் சியா தான், நான் ஜான்விலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா யாராவது ஒரு ஆள் போய் சொன்னா சரிங்களாம். எல்லாருமே சொல்றாங்க நீ தான் ஜான்வி அப்படின்னு. என்னதான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மேனேஜரும் அங்க வந்து, "என்னால இத நம்பவே முடியல. ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஐ டோன்ட் பிலீவ் திஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே முன்னாடி வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா, "என்னால நம்பவே முடியல. ஒரே மாதிரி 2 பேரும் இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மைதான் போல. இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசலா ஜான்வி மேடம் மாரியே இருக்காங்களே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த பையல் அங்க ஓடி வந்து, "என்ன பேசிட்டு இருக்கீங்க மேனேஜர்? இவ தான் என் பொண்டாட்டி ஜான்வி" அப்படின்னு சொன்னா, "இல்ல சார், இவங்க எப்படி ஜான்வி மேடமா இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் ஜான்வி மேடம் இறந்து போனது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க தானே. அப்புறம் நீங்க தானே கொல்லியே வச்சீங்க" அப்படிங்கிற மாரி பல்டி அடிச்சிடுறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல இவனுக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, "ஆமா ஆமா அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, இவங்க வேற யாரோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவனாலையும் எதுவும் சொல்ல முடியல. "என்னதான் நடக்குது இங்க விராஜ்? நீ தானே சொன்ன இவங்க எல்லாரும் உண்மை சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாரும் உனக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க. இவங்க யாரும் சியாவை ஜான்வின்னு ஏத்துக்கவே மாட்றாங்களே. அப்ப என்னதான் நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க அந்த அன்னிக்காரியும் வந்து, "ராகவ் உன் பேர்ல வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு மணாலில இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லிட்டு அதை போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை காமிச்சிட்டு, "இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இதை பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்வியோட டெத் சர்டிபிகேட்டை காமிச்சிட்டு இருக்கான். அதுல தெளிவா போட்டிருக்கு விராஜ் டோப்ராலோட மனைவி இத்தனாம் தேதி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆதாரமா, "இங்க பாருங்க இது நியூஸ் பேப்பர். இவனோட பொண்டாட்டி இறந்து போனது நியூஸ்ல வந்திருக்கு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சா அதுல வந்து நம்ம ஜான்வியோட போட்டோ போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இருங்க இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "இது டிவிடி, அதாவது இவன் பொண்டாட்டி இறந்து போன நியூஸ் வீடியோ தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் எடுத்துட்டு வந்து லேப்டாப்ல போட்டு ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த அன்னிக்காரையும் சொல்றா, "ஐ டோன்ட் பிலீவ் திஸ். என்னால் நம்பவே முடியல. எப்படி பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜான்வி வேற, "ஐ எம் சோ சாரி விராஜ், என்னை மன்னிச்சுட்டு. நீ இதனாலதான் வந்து என்ன நீ வந்து உன்னோட பொண்டாட்டின்னு சொன்னியா? பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்களே இவங்க. அதனாலதான் நீ இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்ட போல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. "இவ்வளவு திமிருடி உனக்கு, நீ தாண்டி என் பொண்டாட்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து முன்னாடி நிக்கிறான். உடனே நம்ம ராகு அங்க வந்து, "உன்னோட பொண்டாட்டி இவ கிடையாது, இவ என்னோட பொண்டாட்டி சியா. உன் பொண்டாட்டி ஜான்வி செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "இல்ல இல்ல, நீங்களாவது என்ன நம்புங்களேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவ தான் என் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "எப்படி உன் வார்த்தையை நம்ப முடியும்? நீ தான் சொன்ன இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபை காமிக்கிறேன், எல்லாரும் வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு சொன்ன. ஆனா இவங்க யாருமே வந்து இவ தான் வந்து ஜான்வின்னு சொல்லவே இல்லையே. இவ ஜான்வி மாதிரி இருக்கான்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்படி ஒண்ணு நம்புறதுன்னு கேட்டா, என்ன நம்புங்க, நான் தான் சொல்றேன்ல, ஒரு புருஷனுக்கு தெரியாதா ஒரு பொண்டாட்டி யாருன்னு? இவ தான் என் பொண்டாட்டி, இவளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இன்ஃபேக்ட் அவளுக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா பேசிடுறான். உடனே அந்த அம்மாவுக்கு வந்த கோவத்துக்கு கணத்தை கட்டி ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. "எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவ என்னோட மருமகடா. சீ, நீ இவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் முன்னாடியே வந்து இவ்வளவு ஒஸ்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரி பிஹேவியர் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு ஒன்னு என்னோட ஆபீஸ்ல சிஇஓ ஆக்குன. அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் நீ இப்ப என் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்க. மைண்ட் யுவர் லாங்குவேஜ்" அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டு இருக்காங்க. "நான் சொல்றது ஏன் நீங்க யாருமே நம்பவே மாட்டீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். அப்புறம் நீங்க வந்து ஒருதலை பட்சமா தான் பாக்குறீங்க. இன்னைக்கு உங்க பையனுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்களே தவிர உண்மைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நான் சொல்றதுதான் உண்மை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "நீ சொல்றது உண்மைன்னு நீ தானடா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்கு? சரி ஓகே, உனக்கு நான் இன்னும் 1 வாரம் டைம் தரேன். அந்த 1 வாரத்துக்குள்ள இவதான் உன்னோட பொண்டாட்டின்னு நீ சொல்றல, அது உண்மையா இருந்தா நீ நிரூபிச்சு காட்டுற. அப்படி இல்லை அப்படின்னா இப்பதான் உனக்கு எல்லாமே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கணும்? சோ உன்னோட வீட்டுக்கு நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு தான் போவ" அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பயலுக்கு இப்போ திரும்பவும் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவனோட பிளானு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.